வாராகி அம்மனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள், நியாயத்திற்கு துணை நிற்பவள் அப்படின்னு சொல்லி வாராகி அம்மனை பற்றி எல்லாருமே சொல்லுவாள். நம்ம பக்கம் நியாயம்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம பக்கம் தான் ஜெயமாக்கி தருவாள் வாராகி அம்மன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு நிலுவையில் நிற்கிற வழக்குகள், அந்த மாதிரி பணங்காசு எனக்கு வர வேண்டியிருக்கு, வீட்டை ஏமாற்றி வாங்கின்ட்டா, நிலத்தை ஏமாற்றி வாங்கின்ட்டா, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய, எனக்கு பணத்தை ஏமாற்றி விட்டா, எனக்கு அவள் திருப்பி தரமாட்டேங்கிறா, இந்த மாதிரி உண்மையான வழக்குகள் ரொம்ப நாளாக எனக்கு நடந்துட்டுருக்க, மனசே சரியில்லைன்னா அந்த பஞ்சமி தீதியில் இந்த மாதிரி, அதாவது தேங்காவை வச்சு நன்னா அதை உடைச்சி இந்த மாதிரி மஞ்சள் தடவி பச்சரிசியை நிரப்பி வாழை இலை அதை வச்சுட்டு நீங்கள் அதில் இந்த விளக்கை ஏற்றி வச்சேன்னாக்க பஞ்சமி திதியில் இதை நீங்கள் பண்ணினேன்னா அவள் ரொம்ப குளிர்ந்து போய் நமக்கு கண்டிப்பான முறையில் வேண்டிய வரத்தை அவள் தருவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இதை வந்துட்டு பெரிய செலவு ஒன்றுமே கிடையாது. ஒரு இத்தனை பச்சரிசி, ஒரு சின்ன வாழை இலை, ஒரு தேங்காய், அது போகும். நெய் ரெண்டுத்துலேயும் நிறச்சி பசு நெய், கடையில் ஏதாவது வேறு ஏதாவது பாமாயில் கலந்தெல்லாம் வைப்பேன், அந்த மாதிரி தயவு பண்ணி வாங்காதீங்க. நல்ல நெய்யாக பார்த்து வாங்கி அதை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நன்னா அந்த தேங்காய் மூடியில் நன்னா இதெல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சேன்னாக்க அதை வந்துட்டு பஞ்சமி திதியில் ஒரு 2-3 வாரம் வேண்டிக்கோங்களேன். 2-3 வாரத்துக்கு நான் பண்ணுறேன், உன் கோவிலில் வந்துட்டு தேங்காவில் விளக்கேற்றி வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பான முறையில் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா அந்த தஞ்சாவூரில் அந்த மகாராஜாவே என்ன, அவர் முன்னாடி அவருடைய சிலையை தான் வச்சுருப்பார். பிள்ளையார் தான் எல்லாரும் வைப்பா, அவர் வந்துட்டு வாராகி சிலையை தான் வச்சுருக்கா. அப்புறமா தான் விநாயகரே இருப்பாராம். ஸோ அவர் எப்போ போருக்கு போனாலும் அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் போவாராம். திரும்பி வரும்பொழுது கண்டிப்பான முறையில் ஜெயத்தோடு தான் வருவாராம். ஸோ இவளை நம்ம நன்னா நம்பி நீங்கள் வேண்டேன்னாக்க நமக்கு ஜெயம் மட்டுமே நடக்கும். நம்ம பக்கம் நியாயம் இருந்தால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம சைடு சத்தியம் இருக்குது, நியாயம் இருக்குது, இது தப்பான காரியம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு அது கண்டிப்பாக தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பணம் வர வேண்டியிருக்கு, வீடு வர வேண்டியிருக்கு, இல்லை நிலம் வர வேண்டியிருக்கு, இந்த மாதிரி வழக்குகள் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வேண்டினாக்க கண்டிப்பான முறையில் அந்த காரியம் கூடிய சீக்கிரமே நிறைவேறும். ஒரு 3 வாரம் இல்லை 3 பஞ்சமி, 5 பஞ்சமி இல்லை 7 பஞ்சமி அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றினீங்கன்னா இது ஆற்றுல ஏற்ற பாங்கில்லை. ஆற்றுல சிலை இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம். ஆற்றுல ஏற்றாமல் நீங்கள் கோவிலில் போய் ஏற்றினீங்கன்னா அதுக்கு இன்னும் சக்தியும் பவரும் கூட. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி விளக்கை கோவிலில் போய் ஏற்றுங்க. ஒரு 3-4 வாரம் அதை ஏற்றிட்டு அந்த காரியம் ஜெயம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஆற்றுல ஒரு வாட்டி அந்த விளக்கை ஏற்றிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய நிலுவையில் உள்ள வழக்குகள், நினைத்த காரியங்கள், பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் 100% அது நிறைவேறும். ஸோ அதனால் பஞ்சமி திதியில் வாராகியை நன்னா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்.